நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் நானும் அண்ணாமலை அவர்களை வந்து கடந்த காலத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய விமர்சனங்கள் வந்து பொதுவான நியாயப்பாறையில் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் பொறுத்திருக்கேன் அண்ணாமலை அவர்கள் எடுத்து போட்டிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே நினச்சி பார்க்க முடியாது. இன்னும் சொன்னால் பிஜேபி கட்சியிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை தூக்கி போடாருன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து கேட்டிங்கன்னா அரசியல் எல்லைகளை கடந்து அரசியலில் கூட்டணி கணக்குகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துச்சமாக மதித்து இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து யார் நடத்துகிறாங்க, இதுக்கு வந்து யார் பொறுப்பில் இருக்கிறாங்க, எல்லா விவரங்களும் எடுத்து போட்டிருக்காரு. அப்போ இவங்களுடைய இரட்டை வேடம், இந்த மும்மொழி கொள்கையில் இவங்களுடைய இரட்டை வேடம் வந்து வெளிச்சமாகுது. அதை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் இப்படியான விஷயங்கள் விவாதிக்கப்படுதே தவிர ஒருமையில் பேச வச்சு விவாதிக்கப்படுது. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் எதிர்காலத்தில் வந்து டிவிக்கும் பிஜேபியும் கூட்டணியில் இணையுமா, இல்லை வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி இணையும் போது டிவிக்கு வந்து இணையுமா, இப்படியான கணக்குகள் இருக்கும்போது எந்த கணக்கை தேர்தல் கணக்கை பற்றியுமே கவலையே படாமல் உடச்சி போட்டிருக்கிறாரு. ஜான ஆரோக்கியசாமியோ அல்லது வந்து புசியானதோ பெட்ரோல் போட்டால் கூட பில்லை கொண்டு போய் கொடுத்து விஜய் கிட்ட காசு வாங்கணும். ஆனால் இந்த நிலைமை இங்கே கிடையாது. இப்போ கட்சி வந்து வளர்க்கிற வேலையும் கட்சியை வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய அல்லது வகுக்கக்கூடிய வியூகங்களையும் அவரே பார்த்துப்பார், கட்சியை வளர்க்க வேலையும் அவர் பார்த்துப்பார். அப்போது விஜய்க்கு பெரிய அளவில் லோடு கிடையாது, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கேட்டால் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு முழு கட்டுப்பாட்டில் வந்து ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இப்போ இன்னும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டணும். யார்? ஜான ஆரோக்கியசாமி ஊருக்கு கிளம்பணும். பாண்டிச்சேரியில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிறது, அதனால் எந்த நெருக்கடியும் வராதுன்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். கடந்த காலத்தில் வந்து ஒரு மென்மையான போக்கு தான் வந்து அண்ணாமலை வந்து கடைபிடிச்சார். உங்களுக்கு தெரியும், வந்து விஜய் அண்ணா தான் பேசுவார், உங்களுக்கு தெரியும். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போட்ட உடனே ஆடி போனது டிஎம்கே தரப்போட அதிகமாக ஆடி போனது வந்து விஜய் தான். ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து விஜய் பேரில் இருக்குது. அதை தாண்டி சில பேர் இப்போ புலம்புறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க அப்பாவுடைய ட்ரஸ்ட்டில் இருக்குது சொன்னேன். அவங்க அப்பாவுடைய ட்ரஸ்ட்டை இன்னும் இவங்க தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து கொஞ்சம் தோண்டி எடுத்தார்னு வச்சுங்க. இது காலகாலமாக நடக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தொட வேணாம்ப்பா, ஏன்னா நம்மளும் இருக்கிறோம். இந்த விஷயம் நம்ம தொட வேணாம்ப்பா, இந்த விஷயம் நம்ம எதிர்த்து பேசுகிறோம், ஏன்னா நம்மளும் இருக்கிறோம், இதில் நம்ம ஆளுங்களும் இதில் இருக்கிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை பார்க்கவே இல்லை. எடுத்து போட்டு உடச்சார், டமால் போட்டு உடச்சுன்னு கேட்டால் அத்தனை பேர் அரண்டு கொண்டு போயிட்டாங்க. இதில் எல்லாரும் விட அதிகமாக ஷேக் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா சாலைக்கு வந்து பார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்தையாளா வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், எந்த இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாங்க. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையிலையும் பேசப்படுகிறது. இந்த யுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அரசியல் பார்வையில் பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து வழிவகுக்காது. ஆனால் இரண்டு தரப்புலையும் பார்க்கும்போது கேட்டினா வந்து யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்றது தான் காட்டுது. கடந்த காலத்தில் வந்து கேட்டினா வந்து திமுக தரப்பில் ஒரு உத்தியாகவே எடுப்பாங்க. என்னென்னு கேட்டினா ஒரு தனிநபர் விமர்சனன்றது வந்து கேட்டினா ரொம்ப எளிதாக நான் சொல்கிறது வந்து கேட்டினா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே காலத்தில், எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் இந்த மாதிரி ஒருமையில் பேசுவாங்க. அது கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் 3ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசுவாங்க. இந்த தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் வெற்றி கொண்டான், இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களே அது மாதிரி பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், சட்டசபையில் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஜெயலலிதா அவர்களே வந்து கேட்டால் ஒரு கட்டத்தில் வந்து பல பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். கலைஞரை வந்து பேர் சொல்லியே வந்து கேட்டால் கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செல்லாதே, பொது வாழ்க்கைக்கு வா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் கூட வந்து பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க ஜெயலலிதா. ஏன்னா அந்தளவுக்கு ஜெயலலிதா அவர்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிஃபேம் பண்ணோம், அப்யூஸ் பண்ணோமோ அது கடந்த காலத்தில் அது பண்ணியிருக்காங்க. அது திமுக தரப்புலேயே தெரியும். வெற்றி கொண்டான் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தாக்குதல், இதெல்லாம் எல்லாமே கடந்த காலத்தில் ஒரு வரலாறாக இருக்குது. ஆனால் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைக்கு போக மாட்டாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஒருமையில் பேசுகிறதோ அல்லது தரம் தாழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி எந்த ஆயத்தை எடுக்கிறோன்னா அதே ஆயத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்கள் பாணியில் அவர் வந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் செய்கிறார்.
அப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து முளைன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வகையில் கேட்டால் திராவிட இயக்க ஊடகங்களுக்கு இப்போ கடந்த காலத்தில் இதே பிஜேபியில் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணனோ ராஜா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிரடியாக பேசக்கூடியவர் தான். ஆனால் இருந்தாலும் ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடியவரோ, ஆபாசன்றதை விட என்ன கேட்டால் ஒரு ஒருமையில் பேசுறது, இது மாதிரி ஒருமையில் இருக்குது, நேருக்கு நேருக்கு வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அடா உடான்னு பேசக்கூடிய ஆளும் கிடையாது. ஒருமையில் பேசுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் இருக்குல்ல. இந்த அவனே இவனேன்ற பேசுறது, ஒருமையில் அடா உடான்னு பேசுறதுலாம் பேச மாட்டார். அதனால் எனக்கு ஆனால் அதிரடியான பல கருத்துக்கள் வெளியிடுவார், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கூட வெளியிடுவார். அது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நேருக்கு நேர் ஒரு கட்டத்துக்கு மேலே சமீபத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சில வார்த்தைகள் வந்து அவதூறான வார்த்தைகள்னால் அதை எப்படி வேணால் எடுத்துக்கூடிய, மயிருன்றது கெட்ட வார்த்தை இல்லைன்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏயு மேட்டரில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேன்னு கேட்டிங்கன்னா மயிருன்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினார். அதை தாண்டி இப்போ வந்து அடுத்தபடியாக தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தும் போது, அப்போது அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் குறித்து கேட்கும்போது உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நீ அண்ணா சாலைக்கு வந்து நீ ஒத்தையில் வந்து பார் அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டினா, அப்போ நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் ஒத்தையிலே நான் வரேன்னு சொல்கிறார். ஸோ இந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து திமுக தரப்பில் பல வார்த்தைகள் விடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளாக தான் இதை எடுத்துக்க முடியும். ஆனால் இது வந்து பொதுவான நான் நேர்மையான நியாயமான பார்வையில் சொல்கிறேன். அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அறிவார்ந்த அரசியலுக்கோ இல்லை ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்வினை தான் ஏற்படுத்தும். இன்னும் மோசமாகிடும் அரசியலோட நிலைப்பாட்டு. அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் அரசியலை வந்து இன்னும் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குற மாதிரி ஆகிடும். இது நல்லது இல்லைன்ற நான் பொதுவில் நல்லதில்லை இல்லை இந்த விஷயம். ஆனால் இது ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க அரசியல் தான் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளுக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட திமுகவை மட்டுமே சொல்ல, திமுக அண்ணா திமுகவில் தான் இந்த மாதிரியான வந்து மேடையிலேயே சொல்லாடல்கள் இந்த மாதிரி வரும். இது தேசிய கட்சியில் இதை பின்பற்றணும். ஆனால் தேசிய கட்சியில் வந்து கேட்டினா அண்ணாமலை வந்து கேட்டினா இது போன்ற ஒரு துணிச்சலான கருத்தை எடுத்து வைக்கிறாரு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வந்து பயன்படாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோதலில் தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அண்ணா சாலைக்கு வா இங்கே வர முடியாது அப்படிங்கிற தொனியில் துணை முதலமைச்சர் ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. முடிஞ்சால் அண்ணா சாலைக்கு வந்து பார் அப்படின்ட்டு. உடனே பாஜகவுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்கும்போது அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும் யார் வேண்டுமென்றாலும் செல்லலாம். அப்போ அண்ணா சாலைக்கு அறிவாலயம் இருக்கக்கூடிய அண்ணா சாலைக்கு வரக்கூடாதுன்னா அது என்ன ரெட் லைட் ஏரியாவா அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்கிறதுன்றது வந்து உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தான். ஆனால் இதுதான் இங்கே சூழல் கட்டினான். இதுக்கு மூலக்காரணம் யாருன்றதை நம்ம பார்க்கணும். இது போன்ற அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை வந்து அழுத்தமாகவே சொல்ல முடியும்னு கேட்டால் திராவிட இயக்க ஊடகங்களே இப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன கேட்டால் ஒருமையில் யார் பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்களே பேசுகிறாங்களே. இப்போ செந்தில்வேல் வந்து பேசுகிறாருல, அதில் வீச்சுன்னு வேறு சொல்கிறாருல, அவரே வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் சொல்லிக்கிறார். அவர் திமுக ஆதரவாளர் கூட இருக்கட்டும். ஆனால் அவர் அநேகமான வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் மோசமாக இருந்தாலும் கூட கேட்டால் ஒரு மாநில தலைவர் வந்து அண்ணாமலை வந்து கேட்டால் அவர் ஒருமையில் தான் சொல்கிறார். அவன் இவன்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். ஸோ என்ன நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் யாருமே அப்படி பேசக்கூடாது. இப்போது பாருங்கள், மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வாயில் அந்த வார்த்தை வருதுன்னா அப்போ இந்த கேள்வி கேட்க வேண்டியதில்லை. இப்போது ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் அண்ணா சாலைக்கு வந்து பாருன்றதுன்றது வந்து கேட்டால் இது யார் எந்த மாதிரியான சொல்லாடல் இது? பொதுவான வார்த்தைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் தர வார்த்தை கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே சொல்ல முடியும். ஒருமையில் பேசுகிறது, நீங்கள் வந்து பார் அப்படின்லாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து கண்டிக்க தகுந்த வார்த்தை தான் இது. ஆனால் இதுக்கு எதிர்வினை ஆற்றும் போது கேட்டால் முக்கியமான விஷயம் இங்கே மடைமாற்றம் செய்யப்படுது. இதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ அண்ணாமலை எடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து எல்லாரையும் வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக அவர் எடுத்த சில போட்ட ஆதாரங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுச்சு தமிழ்நாடு அரசியலில். இந்த திராவிட இயக்கங்கள், அது சார்ந்த இயக்கங்கள், கூட்டணி கட்சிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து முகத்திலே கிழிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இந்த மும்மொழி கொள்கையில் இவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. இவங்களே தனியார் பள்ளியை நடத்துகிறாங்க, தனியார் பள்ளியில் வந்து இவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து யாருமே எடுத்து போடாத ஒரு ஆதாரங்கள் தூக்கி போட்டார். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது மடைமாற்றம் செய்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒருத்தர் இந்த சொல்லாடல்றது வந்து கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டை போயிட்டு இப்போ ஒருத்தர் சவால் விடக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து விவாதிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மும்மொழி கொள்கையில் இந்த திராவிட இயக்கங்கள், அதோட ஆதரவு இயக்கங்கள், ஆதரவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எந்த மாதிரியான வந்து ஒரு இரட்டை வடம் போடுறாங்கன்றதை வந்து ஒரு முகத்திலே கிழிச்சது போய் இப்போ என்ன கேட்டால் இந்த ஒருமையில் பேசக்கூடிய விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் முன் வச்ச ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும்
அதுவும் ஒரு சைடுல வந்து பெரிய லெவல்ல டாக்கா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அந்த ஆதாரங்களை முன்வைத்த உடனே நான் சொல்றேன், இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள், நானும் அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த காலத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய விமர்சனங்கள் வந்து பொதுவான நியாயப்பாறையில் பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் பார்த்திருக்கேன், அண்ணாமலை அவர்கள் எடுத்து போட்டிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே நினச்சி பார்க்க முடியாது. என்ன சொன்னால் பிஜேபி கட்சியிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை தூக்கி போடாருன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து கேட்டால் அரசியல் எல்லைகளை கடந்து அரசியலில் கூட்டணி கணக்குகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து துச்சமாக மதித்து ஒரு தூக்கி போட்ட ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வளர்ந்த கட்சியான திமுகவுக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி வந்து டிவிகேக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து யார் நடத்துகிறாங்க, இதுக்கு வந்து யார் பொறுப்பில் இருக்கிறாங்க, எல்லா விவரங்களும் எடுத்து போட்டிருக்காரு. அப்போ இவங்களுடைய இரட்டை வேடம், இந்த மும்மொழி கொள்கையில் இவங்களுடைய இரட்டை வேடம் வந்து வெளிச்சமாகுது. அதை வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்கு தான் இப்படியான விஷயங்கள் விவாதிக்கப்படுதே தவிர ஒருமையில் பேச வச்சு விவாதிக்கப்படுது. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் எதிர்காலத்தில் வந்து டிவிகேவும் பிஜேபியும் கூட்டணியில் இணையுமா, இல்லை வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி இணையும் போது டிவிக்கு வந்து இணையுமா, இப்படியான கணக்குகள் இருக்கும்போது எந்த கணக்கை தேர்தல் கணக்கை பற்றியுமே கவலையே படாமல் உடச்சி போட்டிருக்கிறாரு. இது ஒரு பெரிய சம்பவம். அண்ணாமலை செஞ்சது பெரிய சம்பவம் தான். அது குறிப்பிட்ட சம்பவம். இது வந்து கேட்டால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் ஆடி போய் தான் இருக்கிறாங்க. இது நீங்கள் சொன்ன போல ஒரு பெரிய சம்பவம் அப்படி பார்க்கப்பட்டாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடைய டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் சி டீம் அப்படின்னு தான் விமர்சனங்களாக முன் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் விஜயுடைய வண்டவாளங்களையும் வெளியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அது பிரேக் செய்யப்பட்டிருக்கல. இது என்னன்னா, இப்போ மார்டின் அவருடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு வந்து அவருடைய மகன் வந்து சார்லஸ், அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அவர் ஃபவுண்டேஷன் வந்து பாண்டிச்சேரியில் ஃபவுண்டேஷன் அவர் போடுறாரு. அடுத்த கட்டமாக அவங்க இப்போ இன்னொருத்தர் வந்து கேட்டால் ஆதவர்ஜன், இங்கே வந்து டிஎம்கேல ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. உடனே விசிகா வச்சு போகணுன்னு பார்த்தாங்க, நடக்கலை. ஏடிஎம்கே வச்சு போகணுன்னு பார்த்தாங்க, நடக்கலை. நான் சொல்கிறது மார்டின் குடும்பத்தில். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க எடுத்துருக்கிறது வந்து டிவிகே. ஸோ டிவிகேல வந்து ஆதவர்ஜன் போய் இணைஞ்சதில் வந்து கேட்டால் விஜய்க்கு பல லாபங்கள் இருக்குது. எந்த பைசாவும் அவர் எடுக்க தேவையில்லை, இனிமேல் அவர் பார்த்துப்பார். இப்போ இதே ஜான் ஆரோக்கியசாமியோ, இதுதான் உண்மையான விஷயம், ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது வந்து புசியானதோ பெட்ரோல் போட்டால் கூட பில்லை கொண்டு போய் கொடுத்து விஜய்கிட்ட காசு வாங்கணும். ஆனால் இந்த நிலைமை இங்கே கிடையாது. இப்போ கட்சி வந்து வளர்க்குற வேலையும், கட்சியை வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது விஜய் அவர்கள் சொல்லக்கூடியதோ அல்லது வகுக்கக்கூடிய வியூகங்களையும் அவரே பார்த்துப்பார். கட்சியை வளர்க்க வேலையும் அவர் பார்த்துப்பார். அப்போது விஜய்க்கு பெரிய அளவில் லோடு கிடையாது, உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கேட்டால் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவியை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு முழு கட்டுப்பாட்டில் வந்து ஆதவர்ஜனா கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. இப்போ இன்னும் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டணும். யார்? ஜான் ஆரோக்கியசாமி ஊருக்கு கிளம்பணும். அவங்களா சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிடணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களா ஒரு நாளைக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆக முழுக்க புசியானது பிடியிலே கூட கிடையாது. புசியானதுக்கு இப்போ இருக்கிற நிலைமைன்னு கேட்டால் பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கூட கிடைக்குமான்ற அந்த மாதிரியான ஒரு கணக்கில் கூட அவர் இருக்கலாம். அப்போது முழுக்க ஆதவர்ஜனா இங்கே இருக்கும்போது விஜய் வந்து ஒரு கணக்கு இருந்திருக்கலாம். விஜய்க்கு என்னென்னு கேட்டால் பிஜேபி தரப்புலேருந்து நமக்கு எந்த நெருக்குதலும் வராது. காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து ஆதவர்ஜனா மச்சான் தானே அங்கே இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது, பிஜேபியில் இருக்கிறது, அதனால் எந்த நெருக்கடியும் வராதுன்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். கடந்த காலத்தில் வந்து ஒரு மென்மையான போக்கு தான் வந்து அண்ணாமலை வந்து கடைபிடிச்சார். உங்களுக்கு தெரியும், வந்து விஜய் அண்ணா தான் பேசுவார், உங்களுக்கு தெரியும். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போட்ட உடனே ஆடி போனது டிஎம்கே தரப்போட அதிகமாக ஆடி போனது வந்து விஜய் தான். ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து விஜய் பேரில் இருக்குது. அதை தாண்டி சில பேர் இப்போ புலம்புறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க அப்பாவுடைய ட்ரஸ்ட்டில் இருக்குது சொன்னேன். அவங்க அப்பாவுடைய ட்ரஸ்ட்டை இன்னும் இவங்க தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து கொஞ்சம் தோண்டி எடுத்தார்னு வச்சுங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏசி இருக்காருன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் அவருக்கு எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க, யாரெல்லாம் அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர் இருக்கிறாங்க, இப்படி தோணுனா எக்கச்சக்கமான சிக்கலாயிரும். அப்போ இப்போ பூசி முழுகிறாங்க என்னென்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கேட்டால் வந்து இன்றைக்கு வரைக்கும் விஜய் வாயை திறக்கவே இல்லை, புசியானது வாயை திறக்கவே இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவர்ஜனா வாயை திறக்கவே இல்லை. 3 பேர் தான் வாயை திறந்து பேசுகிறோம். வேறு எந்த நிர்வாகம் இப்போ யாரு கேட்டால் அந்த 1-2 எடுபடிகள் இருக்கிறாங்களே அவங்க கூட என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பேசுகிறாங்க. அவர் என்ன சாராய கடையை நடத்துகிறாரு, அவர் வந்து ஸ்கூல் தான் நடத்துகிறாரா இல்லையா, அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்பற்றக்கூடிய கொள்கை மொழிக் கொள்கை என்ன, இதுதான் விவாதம். அப்போ மும்மொழி கொள்கையை வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்களே அந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிறீங்க. இதுதான் வந்து வலுவான குற்றச்சாட்டு. இது யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் அண்ணாமலை வச்சாருன்னு போது கேட்டால் மொத்தமாக ஆடி போச்சு. ஒட்டுமொத்தம் டிவிக்கே மட்டும் கிடையாது, டிஎம்கே தரப்பில் எல்லா தரப்புலையுமே வந்து. ஏன்னா பெரும்பான்மையான இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த கட்சிகள், அது திமுக, அதிமுக,
கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து பெரிய அளவில் வந்து இவங்க வந்து கொள்ளை லாபம் அடிக்கிறாங்கன்றது தான் உண்மை. இதை மறக்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா இவங்க வச்சுருக்க குளோபல் ஸ்கூலாக இருக்கட்டும், இப்போலாம் ஜூனியர் காலேஜ்னு கூட வைக்கிறாங்க பேர். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்கூலு இந்த மாதிரி கேட்டால் வந்து கல்வி கொள்ளையை அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைய சக்திகளாக இருக்கிறாங்க. இது வந்து திராவிட இயக்கங்கள் மட்டுமே திராவிட இயக்கங்கள் மட்டுமே இல்லை, ஆதரவு இயக்கங்கள், கூட்டணி இயக்கங்கள். அதில் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் திருமாவளவன் எப்படி பம்மனாக இருப்பாருங்க, எப்படி அந்த படையப்பால சொல்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை அவர் தான் சட்டம் என்னது அப்படின்லாம் சொன்னார். ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த படையப்பால ஒரு படத்தை சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் சட்டம் என்னது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அவர் சொன்னது. என்னென்னு கேட்டால் அந்த பள்ளிக்கூடம் அவரே இடம் கொடுப்பாராம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு பேரும் அவங்க இவர் பேரே வைப்பாங்களாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் வாடகை விட்டுருக்கீங்களா, அதையா சொல்லணும்ல. நாங்கள் ரெண்டல் பேச வாடகை தெளிவாக சொல்கிறாரு இல்லையா? அதாவது நான் வந்து லேண்டு கொடுத்துருக்கேன் சார், அவன் வந்து கேட்டா உங்க பேர்லயே வந்து நான் பதிவு பண்ணி ஒரு ஸ்கூலை நடத்துறேன், யாராவது பெருந்தன்மையோட நான் விட்டு கொடுத்தேன். யாராவது நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனாமா கொடுத்தால் கூட சொல்கிறார், இனாமாவே நீங்கள் வாடகை தர வேணாங்க, நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை வச்சாக்கா அதன் மூலம் நாளைக்கே அந்த நிறுவனத்து மூலமாக ஏதாவது ஒரு அவப்பேர் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வந்தால் பிரச்சனை இல்லை சார். ஒரு அவப்பேர் வருதுன்னு வச்சுங்க, அப்போ அதை யார் சுமக்க போகிறாங்க? பேர் யார் வைக்கலாம்? நல்லா பேர்லாம் வைக்க வேண்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா இதை வந்து நான் கேட்டால் அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி இருந்தாருன்னா அண்ணாமலை இது வேற இன்னும் கூட வெடிச்சிருப்போம். திருமாவளவன் அவர்கள் ஈயம் பூசியும் பூசாமலும் பேசுகிறார். ரெட்டை வேடம்ன்ற நான் அதை கேட்டா நீங்கள் சொன்னது அதுதான், ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி வாங்களே, ரெட்டை வேடன்றது தான். இந்த ரெட்டை வேடன்றது தான் கேட்டேன். மும்மொழி கொள்கையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வரக்கூடாது, ஆனால் என் இடத்துல வரலாம். ஹிந்தி ஸ்டேட்டில் வரக்கூடாது, ஆனால் என் இடத்துல வரலாம், என் வீட்டில் வரலாம். இது என்ன நியாயம்? உங்கள் வீடு, உங்கள் பில்டிங்கு, உங்கள் கட்டடம் சார், உங்கள் மனை, வீட்டு மனை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லேண்டில் அங்கே வந்து நீங்கள் சொல்லலாம். என்ன சொன்ன கேட்டால் அந்த ஸ்கூலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, வாடகை விட்டால் அதுவே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் வாடகை விட்டால் கூட யாருக்கு வாடகை விட்ட வேணும்ல? இதை நீங்கள் ஒரு ஒயின் ஷாப் வாடகை விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. இல்லை, ஏன்னா நீங்கள் மது ஒழிப்பு போராடி. அப்போ அதே மாதிரி கேட்டால் நீங்கள் இந்தி ஒழிப்பு போராளி, இந்தியை நீங்கள் ஏற்க மாட்டீங்க, புறக்கணிப்பீங்க. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லித்தரான்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன நியாயம் இது? இல்லை, கட்சியில் உள்ளவர் தான் கேட்குறான், எப்படி பண்ணாலும் ஏற்றுக்க முடியாது. இது வந்து கேட்டால் இவங்க அம்பலப்பட்டாங்க டோட்டலாக. அண்ணாமலையோட இந்த சம்பவத்தில் வந்து இவங்க அம்பலப்பட்டாங்க. அது வந்து நம்ம இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்தாலும் கேட்டால் அரண்டு உருண்டு போயிருக்காங்க. யாரும் வந்து இப்படி ஒரு இது காலகாலமாக நடக்கிறது. என்னன்னு கேட்டால்ப்பா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தொட வேணாம்ப்பா, ஏன்னா நம்மளும் இருக்கிறோம். இந்த விஷயம் நம்ம தொட வேணாம்ப்பா, இந்த விஷயம் நம்ம எதிர்த்து பேசுகிறோம், ஏன்னா நம்மளும் இருக்கிறோம், இதில் நம்ம ஆளுங்களும் இதில் இருக்கிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை பார்க்கவே இல்லை. எடுத்து போட்டு உடச்சார், டமால் போட்டு உடச்சுன்னு கேட்டால் அத்தனை பேர் அரண்டு உண்டு போயிட்டாங்க. இதில் எல்லாரோட விட அதிகமாக ஷேக் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திராவிட இயக்க ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, சாராய கடை, ஒயின் ஷாப், பிராந்தி, இன்னும் சொல்லணும்னா பல முக்கிய தலைவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் மது ஃபேக்ட்ரியை வச்சுருக்கிறாங்கன்றதுலாம் தெரியும். ஆனால் அவங்கள விட என்னென்னு கேட்டால் வந்து இவங்களுக்கு தான் பெரிய ஷேக்குன்னு கேட்டால் டிவிகேவுக்கும் விசிகாவுக்கும் தான். ஏன்னா வருங்காலத்தில் இவங்க கூட்டணி வைக்கிற ஒரு கணக்கில் கூட இன்னும் அரசல் புரசலாக ஓடிட்டுருக்கு. இவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவும் குறிப்பாக விஜய்க்கு வந்து கேட்டால் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல எதுவும் பேசவே இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பம்புறாங்க. என்னென்னா வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு ஸ்கூல். இன்னும் விஜய்க்கு எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. விஜய்க்கு இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதே அண்ணாமலை சொல்லணும் தெரியாது. இந்த மாதிரி விஜய் வித்யாசிரம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை பின்பற்றுறாங்கன்றது அண்ணாமலை சொல்ல தெரியவே தெரியாது. விஜய் கல்யாண மண்டபம் இருக்குன்னு தெரியும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஸ்கூல் இருக்குன்னு தெரியுமா, காலேஜ் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது அண்ணாமலை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார். அப்போ இந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் வந்து அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால் அண்ணாமலை வந்து விஜயோட கூட்டணி, அதிமுக கூட்டணிலாம் இல்லாமல் அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி இல்லை என்டிஏ அப்படி வரணும்னு நினைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் கணக்கு போடுறதுன்னு கேட்டால் இவங்க எல்லாரையும் மொத்தமாக வந்து தோசை எடுக்கணுன்ற அந்த போக்கு தெரியுது அவருடைய பேச்சில். சொல்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.